ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருணேஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்செட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள், ஒரு 2 மெட்டீரியல் சேர்த்து ஒரு டெக்ஸ்ட்டில் 2 மெட்டீரியல் எப்படி வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி கோட்டிங் போட்ட மாதிரி டெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. இப்போது இது வந்து பிளெண்டர் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் டிஃபால்ட் கியூப் வந்து இருக்குது. இப்போது இந்த டிஃபால்ட் கியூப்பை வந்து நான் எப்பயும் போல் டெலிட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் கிட்ட டெலிட் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டுட்டோரியல் பர்பஸ்க்காக ஸ்க்ரீன் கேஸ்ட் கீஸை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறேங்கிறது இங்கே உங்களுக்கு தெரியும். இப்போது Shift A கொடுங்க. Shift A கொடுத்துட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா 7 வந்து டாப் வியூவில் வந்து இப்படி இருக்குது. நம்ம இப்போது இதை ஃப்ரண்ட் வியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 3 அமுக்குனிங்கன்னா ரைட் வியூ வந்து வந்துடும். நம்பேட் 3 அமுக்குனிங்கன்னா ரைட் சைடு வியூ வரும். இப்போது அமுக்கிட்டு -90 கொடுத்தேன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிரும். இப்போது 1 அமுக்குனேன்னா ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு டெக்ஸ்ட் வந்தாச்சு. இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இதை வந்து நான் சென்டர் அலைன்மெண்ட்டில் வச்சுக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹரிசாண்டலில் லெஃப்ட்டுன்னு இருக்கிறத நான் சென்டர்னு பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு டெக்ஸ்ட் வந்து வந்துருச்சு. இப்போது இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டேப் அமுக்குனீங்கன்னா நீங்கள் வந்து எடிட்டர் ஆன் ஆயிரும். நான் என் பேர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அருண்னு கொடுத்துட்டேன். உங்கள் பேர் வந்து என்னவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு அடுத்து எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கே போயிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஃபாண்ட்டில் போயிட்டு இங்கே ஜாமெட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜாமெட்ரிக்குள்ளே போனீங்கன்னா ஆஃப்செட் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஆஃப்செட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட திக்னஸை அதிகப்படுத்தும். நம்மளோட ஃபாண்ட்டோட திக்னஸை வந்து அதிகப்படுத்துறது, கம்மிப்படுத்துறது எல்லாமே வந்து இந்த ஆஃப்செட்டோட வேலை. இதை வந்து நம்ம விட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து எக்ஸ்ட்ரூடு தான் பின்னாடி 3D எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். 3D ஆப்ஜெக்டாக மாற்றுறது, 2Dயை 3Dயாக மாற்றுறது எக்ஸ்ட்ரூட் எஃபெக்ட்டு. இப்போது எக்ஸ்ட்ரூட் எஃபெக்டில் நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து இன்னொரு காப்பி வந்து போட போகிறேன். அதுக்கு Shift D கொடுத்து இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதே இடத்துக்கே வந்துடும். இப்போது கொஞ்சம் பின்னாடி வந்து நான் அடிக்கிறேன். இதை அதுக்கு G அமுக்கிட்டு ஒய் ஸ்பேஸில் ஒய் அமுக்கினீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்து நான் அடிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பின்னாடி வச்சுருக்கிற ஆப்ஜெக்டோட ஆஃப்செட்டை வந்து கொஞ்சம் நான் கூட்டிக்கிறேன். ஓகே, எவ்வளோ வச்சுருக்கேன். இப்போது முடிஞ்சு. இப்போது இதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஒவ்வொரு மெட்டீரியல் நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் க்ரோம் மெட்டீரியல் நான் போட போகிறேன். க்ரோம் மெட்டீரியல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நியூ மெட்டீரியலில் போட்டு நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ரோம் மெட்டீரியல் ஈஸியாக வந்துடும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக்கை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க மெட்டலில். அதுக்கப்புறம் ரஃப்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்து கிடச்சிரும். இது ஆக்சுவலாக க்ரோம் மெட்டீரியல் வரும். இப்போ நம்ம ரஃப்னஸை ஃபுல்லாக குறைக்காமல் கொஞ்சம் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக கொஞ்சம் க்ரோம் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பின்னாடி கோல்டு மெட்டீரியல் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி கோல்டு வந்து ஒரு மெட்டல், அதனால் மெட்டாலிக்கை வந்து கூட்டிக்கோங்க. மெட்டல் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரஃப்னஸை வந்து நான் குறைச்சிக்கிறேன். கிட்டத்தட்ட க்ரோம் மாதிரியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு கலர் வந்து பேஸ் கலர் க்ரோமுக்கு ஒயிட்லேயே இருக்கட்டும். கோல்டுக்கு பேஸ் கலரை கிளிக் பண்ணிட்டு ஒரு எல்லோயிஷ் எப்படி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நமக்கு ஒரு இன்செட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெடி. இப்போது நம்ம இது வேணும்னா நம்ம இதுக்குள்ளே இந்த டெப்த்து, ரவுண்ட்னஸ் வந்து இப்படி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும்.
இதே மாதிரி இந்த கோல்டுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். கோல்டு இதுக்கும் இந்த டெப்த்தை கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே காமிக்கிற யூபிஐயில் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இது நான் அடுத்து போட போகிற டியூட்டோரியல்ஸ்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம். பாய்.